தாழ்த்தி கண்ணீரோடு கூட நாம் ஜெபிப்போம். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்வ வல்லவர் உயிரோடு இருக்கிறார். ஆமென், 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 ஆமென். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பிளஸ்ஸியை ஒருவேளை ஆண்டவரே சரீர பிரகாரமாக எங்களை விட்டு எடுக்கப்பட்டு போனாலும் அவள் ஆவியின் பிரகாரமாக உம்மோடு கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கையின் அடையாளத்தினாலே நாங்கள் கூடியிருக்கிறோம். அந்த நம்பிக்கை இல்லை என்றால் இந்த கூட்டம் இருக்காதப்பா. ஆண்டவரே, பிளஸ்ஸி இஸ் அலைவ் என்ற தலைப்பிலே ஆண்டவரே நாங்கள் சிந்திக்க இருக்கிறோம். அவள் எங்களுக்கு சொல்லிப்போன சில கருத்துக்களை ஆழமாக நாங்கள் ஆண்டவரே சிந்திக்க இருக்கிறோம். அப்பா, நீர் பெரியவர். கர்த்தராகிய இயேசுவுக்கே மகிமை உண்டாவதாக, பிதாவுக்கே மகிமை உண்டாவதாக, பரிசுத்த ஆவியானவராகிய ஒரே தெய்வத்துக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். எனக்கு அருமையானவர்களே, என்னுடைய செய்தியுடைய தலைப்பு பிளஸ்ஸி இஸ் அலைவ். ஆமென். இதில் நான் ஒரு சில காரியங்களை நான் நிறைய பேரோடு பேசினேன். ஏன்னா இந்த மிச்ச டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும். அதில் 2 வகையான குரூப்பை நான் பார்த்தேன். என்கிட்ட பேசும்போது ஒரு சிலர் என்கிட்ட பேசும்போது என்னென்னா, எங்களுக்கு பயமாக இருக்கிறது என்று சொன்னார்கள். இன்னொரு சிலர் நான் பேசும் பொழுது நாங்கள் மிகவும் வருத்தப்படுகிறோம் என்று சொன்னார்கள். There are 2 kinds of groups that I met because of Blessie's death. 2 கூட்டம். ஒரு கூட்டம் சொல்லிட்டு எங்களுக்கு பயமாக இருக்கிறது என்று, இன்னொரு கூட்டம் சொல்லிட்டு நாங்கள் மிகவும் வேதனைப்படுகிறோம் என்று. எனக்கு அருமையான தேவஜனமே, இதில் நான் முதல் சொன்ன ஒரு காரியத்தை குறித்து நான் சற்று பேசிவிட்டு நான் கடந்து போக வேண்டும் என்று நினைக்கிறேன். நீங்கள் மனுஷன்தான் வருத்தப்படலாம், நியாயமானது. நானும் அந்த கூட்டத்தை சேர்ந்தவன். ஆனால் நீங்கள் பயப்படுகிறேன் என்று ஒரு சிலர், எனக்கு நிறைய பேர் வந்து எங்களை பிள்ளைகளை குறித்து எங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு பேசுகிற வார்த்தை சரியான வார்த்தை இல்லை என்பதை நான் முதலாவது உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். நிச்சயம்தான், பிள்ளையை நம்ம என்ன இருந்தாலும் ஃபிசிக்கலாக வளர்த்து இந்த தாய் தகப்பனுக்கு எப்படி இருந்திருக்கோம். அல்லேலூயா. எனக்கே தாங்க முடியாமல் நான் அழுதுண்டு, ஆனால் நான் பயப்படவில்லை. பிரியமானவர்களே, அல்லேலூயா. ஆகவே ஒருவேளை இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையிலே, ஒரு மரணத்திற்கு பின் வருகிற செய்தியிலே இந்த 2 சாராரான குரூப் இருக்கத்தான் செய்கிறதை நாம் பார்ப்போம். ஆமென். 3வது ஒரு குரூப் இருக்குது. நான் அதை இன்றைக்கு ஆழமாக அதை சொல்ல விரும்பவில்லை. ஆனால் பயப்படுகிறவர்கள், நீங்கள் உங்களை சீர்தூக்கி பார்க்க வேண்டும் என்று நான் மிக எச்சரிப்போடும் நான் சொல்லிக் கொள்ளுகிறேன். ஆமென். ஆனால் வருத்தம் இருக்கும், நிச்சயமாக இருக்கும். ஏன்னா பிள்ளை நம்மகிட்ட இல்லை, திருப்பி பார்க்க முடியாது. ஏன்னா அந்த குடும்பத்தில் இருந்து பார்த்தா தான் அந்த கஷ்டமும் வலியும் தெரியும். அதில் இட்ஸ் ரியலி ரியல். அது ஒரு பக்கம். 2வது, நான் 3 பகுதிகளாக என்னுடைய செய்தியை, 2வது பகுதி எப்படின்னு கேட்டிங்கன்னா, பிளஸ்ஸி நமக்கு என்ன ஒரு செய்தியை விட்டு போயிருக்கிறாள். அதுதான் ரொம்ப முக்கியமானது. அல்லேலூயா. பிளஸ்ஸி நமக்கு என்ன செய்தியை விட்டு போயிருக்கா? என்னையை பொறுத்தவரையில் ஒரு 3 காரியங்களை அவள் நமக்கு சொல்லி போயிருக்கிறாள். இந்த கூட்டத்தாரை நீ எல்லாரும் கவனிங்க, நம்ம எல்லாருமே ஒரு நாள் செத்து போயிடுவோம். அல்லேலூயா. ஆமென், ஆமென். எல்லாரும், everybody who is listening to me will die one day. அல்லேலூயா. அவள் என்ன சொல்லிட்டு போயிருக்கா பிளஸ்ஸி? அங்கிள், நான் எத்தனை வயசில் மரிச்சேன் தெரியுமா? 15 வயசோ 16 வயசு தான் எனக்கு நான் மரித்து போனேன். நீங்கள் எல்லாரும் எப்போனாலும் மரணம் வரலாம், ஜாக்கிரதையாக இருங்க. That is the valid, vivid message that she has left us. அவள் சொல்லிப்போன ஆழமான செய்தி அதுதான். எப்பொழுது வேண்டுமானாலும் உங்களுக்கு மரணம் வரலாம், நிலையற்ற உலகம். 2வது அவள் சொல்லிப்போன செய்தி மிக ஆழமான ஒரு செய்தி. அல்லேலூயா. நான் மரித்து போனதாக நீங்கள் நினைக்கலாம், ஆனால் நான் தேவனுடைய ராஜ்யத்திலே முழுமையாக உயிரோடு கூட இருக்கிறேன். நான் இப்போ எங்கே இருக்கேன் தெரியுமா? நான் இருக்கிற இடத்த நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லோரும் இப்போமே வரணும்னு நினைப்பீங்க. I am in such a wonderful place.
நான் தேவனுடைய ராஜ்யத்தில் கர்த்தருக்கு அருகாமையில் இருக்கிறேன். அது அவ கொடுத்துட்டு போன ரெண்டாவது ஆழமான செய்தி. அல்லேலூயா, நம்பிக்கையின் செய்தி. நம்ம முதல்ல சொன்னோம்ல, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. அவன் என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அந்த கேட்டகரியில் அவ ஹல்லேலூயா ஆண்டவர்கிட்ட நான் இருக்கேன் அப்படிங்கிறது நமக்கு சொல்கிறா. மூணாவது ஒன்று சொல்கிறா, அங்கிள் நான் இந்த இடம் எப்படி இருக்குது தெரியுமா? ஐயோ ஏசாமி, நீங்களாம் என்ன நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அப்படி அருகாமையெல்லாம் இருக்குது. எனக்கெல்லாம் ரொம்ப அழாதீங்க நீங்கள். ஐ எம் இன் த மோஸ்ட் பர்ஃபெக்ட் பிளேஸ். நான் தான் உங்களுக்கு அழணும்னு நினைக்கிறேன். அவள் சொல்கிறது, நான் தான் உங்களுக்கு அழணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் எல்லாரும் எப்படியாவது இங்கே வராமல் விட்டுறாதீங்க. அதுக்கு உங்களுக்கு தான் நான் அழுது ஜெபம் பண்ணணும் போல். எனக்கு அருமையானவர்களே, அவள் மூணாவது செய்தி வலிய செய்தி. இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்குள் வருவதற்காகவே நீங்கள் வாழுங்கள், வேற எதற்காகவும் வாழாதிருங்கள். only to come to the kingdom of God. அது இங்கே ஆரம்பித்து அங்கே முடியுது பிரியமானவர்களே. உங்களுக்குள் இப்பொழுது ஆரம்பித்து அங்கே முடிகிறது. இந்த மூன்று செய்தி ஆழமாய் அவள் சொல்லி போயிருக்கிறார். நீங்கள் எல்லாரும் அதை தேடுறேன், இதை தேடுறேன், அங்கே ஓடுறேன், இங்கே ஓடுறேன், படிப்பு தான் முக்கியம், வேலை தான் முக்கியம், அதுதான் முக்கியம், சொத்து தான் முக்கியம், ஈகோ தான் முக்கியம் என்று நீங்கள் வாழாதிருங்கள். நான் என் அப்பா இயேசுவை போல வாழ்ந்தேன், பரிசுத்தம் அடைந்து விட்டேன். ஆகவே என் அப்பா எனக்கு நீ வேண்டு, நீ எதற்கு மகளே இங்கே இனிமே இந்த பூமியிலே கஷ்டப்பட வேண்டும்? கஷ்டம் பூராமே அவங்க அப்பா அம்மாவுக்கு, நமக்கு தான், அவளுக்கு சந்தோஷம்தான். ஆனால் ஆண்டவர் இரு காலங்களையும் கையில் கொண்டவர். அவர் என்ன சொல்கிறாரு? நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களாம் செத்து போய் என்னைக்காச்சு? நான் மரித்தோரின் தேவனாயிராமல் உயிருள்ளோரின் தேவனாயிருக்கிறேன். என் ரெண்டாவது மகா ஒரு 2.5 வருஷம் கழித்து தான் கன்சீவ் ஆனா. அப்போ அவள் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும். ஒரு நாள் எங்கள் அம்மா இறந்து போன எங்கள் அம்மா அவளுக்கு அப்படி ஒரு தரிசனம் நான் ஏசப்பா தான் என்னை அனுப்பிச்சாரு, உனக்கு சீக்கிரத்தில் ஒரு அருமையான குழந்தை இருக்குது, நீ கவலைப்படாத, ஆண்டவர் சீக்கிரம் உனக்கு தரப்போறார் சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க சொன்ன பிறகு அவள் அப்படி ஒரு தரிசனத்தை கண்ட பின்பு நான் என்ன சொல்கிறேன்னா, இது ஒருவேளை சரியா பொய்யா என்று சர்ச்சைக்கு நான் வரவில்லை. ஆனால் மோசே மரித்து போனவன் இயேசுவின் காலத்திலே மறுரூப மலையிலே மீண்டும் வருகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்பாவின் வார்த்தை சத்தியம் உள்ளது. அவரை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். Bless is alive. போகட்டும் பிரியமானவர்களே, மூன்றாவது பகுதிக்கு நேராய் நான் கடந்து வருகிறேன். முதல்ல சொன்னேன், ஒரு மரணத்தில் கிறிஸ்தவ மரண சிலர் பயப்படுறாங்க, சிலர் வருத்தப்படுறாங்க. பயப்படுற கூட்டத்தில் நீங்கள் இருக்கவே கூடாது பிரியமானவர்களே. ஆமேன். வருத்தப்படலாம், ஆவியானவர் உங்களை தேற்றுவார். அடுத்து பிளஸ்ஸிங் மூலமாக நம்ம கற்றுக்கொண்ட இந்த 3 பாடங்களை மறந்துடாதீங்க. அல்லேலூயா. ஆமேன், ஆமேன். நாம் பேசும்போது நிச்சயமே நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருந்து அவள் கைகளை தட்டி ஆரவாரித்து கொண்டிருப்பாள் என்று. அங்கிள் நல்லா சொல்லுங்கள் அங்கிள். தெரியாமல் இருக்காங்க நிறைய பேர். இன்னுமே பிடிவாதம், கோபம், மன்னிக்க முடியாமல், உலக ஆசை, இதுக்காகவே வாழ்கிறாங்களே நிறைய பேர் சர்ச்சைக்கு போகிறவங்க. நல்லா சொல்லுங்கள் அங்கிள், அவர் சொல்லிக்கிட்டு இருப்பா. போகட்டும் பிரியமான மூன்றாவது பகுதி, வேதத்தின் பகுதிக்கு நான் வருகிறேன். நம்ம எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி இருக்கும், ஏன் பிளஸ்ஸி இப்படி மரிக்க வேண்டும்? Why should she die? இந்த வயசுல, அதுவும் இந்த பரிசுத்த குடும்பத்தில். எனக்கு அருமையான தேவஜனமே, யோசித்து பாருங்க. ஒரு வசனத்தை நான் முதலாவது வாசிக்கிறேன். தானியேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். நீங்கள் நான் சொல்கிறத கவனமாக கவனிங்க. பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து
அவரை நோக்கி, என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்றான். அல்லேலூயா, ஆமென். நேபுகாத் நேச்சர் மிருகமாயிருந்து மீண்டும் மனிதனாய் மாறின பின்பு அவன் தேவ ஞானத்தினால் ஆவியினால் இதை எழுதுகிறான். அவரை போய், நீர் ஏன் இப்படி செய்தீர் என்று கேட்கத்தக்கவன் யார்? ஒருவனுமே இல்லை. இப்போ நம்ம கேட்டால் நமக்கு அந்த பதில் நமக்கு கிடைக்கவும் செய்யாது, அது தெரியவும் தெரியாது. பிரியமானவர்களே, இது பூமி அவருடையது, பிளஸ்ஸி அவருடைய மகள், அவர் தானே கொடுத்தாரு. அல்லேலூயா, நம்ம எடுக்கவே முடியாதுங்க எந்த பிள்ளையும். ஆமென். சில்ட்ரன் ஆர் a gift from God. அல்லேலூயா. அப்போது நமக்கு ஒரு ரைட் இல்லைங்க. தயவு செய்து அந்த கேள்வி கேட்காதீங்க. வேதம் அப்படி சொல்லுது. என்ன சொல்லுது? என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்றான். அவர் வான சேனைகள் ரெண்டு விதமாக இருக்குது. பிசாசுங்க இருக்குது, தேவ தூதர்களும் இருக்கிறாங்க. எல்லா மனுகுலத்தையும் அவர் ஆளுகிறார். பிரியமானவர்களே, நான் கொஞ்சம் இந்த மரணத்தை குறித்து நான் சிந்தித்து கொண்டிருந்தேன். என்ன வேதம் சொல்லுகிறது? நாம் என்ன இந்த நேரத்தில் ஜனங்களுக்கு நாம் பலப்படுத்தும்படியான காரியங்களை சொல்ல வேண்டும் என்று. யோபுவின் புஸ்தகம், நான் நிறைய நேரங்களில் அந்த எந்த இடத்துல இருக்குன்னு வாசிக்காமல் நீங்கள் எல்லாம் கவனிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமென். ஆனால் நான் முதல்ல வாசித்துறேன், அப்புறம் நான் எந்த இடம்னு சொல்கிறேன். ஆமென். யோபுல இப்படி ஒரு வசனம் இருக்குது. அவனுடைய நாட்கள் இம்மாத்திரம் என்று குறிக்கப்பட்டிருக்கையால் அவனுடைய மாதங்களின் தொகை உம்மிடத்தில் இருக்கிறது. அவன் கடந்து போகக்கூடாத எல்லையை அவனுக்கு ஏற்படுத்தினீர். அல்லேலூயா. திருப்பி வாசிக்கிறேன். அவனுடைய நாட்கள் இம்மாத்திரம் என்று குறிக்கப்பட்டிருக்கையால், அல்லேலூயா, அவனுடைய மாதங்களின் தொகை உம்மிடத்தில் இருக்கிறது. அவன் கடந்து போகக்கூடாத எல்லையை அவனுக்கு ஏற்படுத்தினேன். கடவுள் ஃபிக்ஸ் பண்ண டைமுக்கு மேலே நீங்கள் இந்த செய்தியை கேட்குற எந்த வழியில் கேட்குற யாருமே, ஆமென், யாருமே அதை நமக்கு பார்த்தீங்கன்னா அதை நாம் தெரிந்து கொள்ள கூடாமல் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். யாராலையும் நமக்கு அது தெரிந்து கொள்ள முடியாது. பிரியமானவர்களே, அல்லேலூயா, ஆமென், ஆமென், ஆமென். யாருக்கும் ஆண்டவருடைய கிருபையினால் யாருக்கும் அது தெரியவே தெரியாது. என்ன தெரியாது? அந்த வசனத்தை நான் மீண்டும் வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்கள். ஏன்னா ஒரு சில நேரம் நீங்கள் கேட்காமல் இருந்திருப்பீர்கள். அவனுடைய நாட்கள் இம்மாத்திரம் என்று குறிக்கப்பட்டிருக்கையால், அவனுடைய நாட்கள் இவ்வளோதான் ஏற்கனவே குறிக்கப்பட்டாச்சான். ஆமென். அவனுடைய மாதங்களின் தொகை உம்மிடத்தில் இருக்கிறது, நம்மிடத்தில் தான் இல்லை. அவர்கிட்ட தெளிவாக இருக்குது. ஒரு மனுஷி எவ்வளவு நாள் உயிரோடு இருக்கணும்னு அவர்கிட்ட இருக்கான். அல்லேலூயா. உம்மிடத்தில் இருக்கிறது. அவன் கடந்து போகக்கூடாத எல்லையை அவனுக்கு ஏற்படுத்தினீர். அல்லேலூயா. அவன் கடந்து போகக்கூடாதபடிக்கு அவனுடைய எல்லையை ஏற்படுத்தினீர். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, ஆமென், ஆமென். மிக கவனமாக கேளுங்க. இந்த வார்த்தையை நான் இன்னொரு முறை கூட நான் வாசித்தால் நலமாயிருக்கேன்னா, ஐ டவுட் somebody might not have heard it, and I think இன்னொரு தடவை வாசிக்கிறேன். அவனுடைய நாட்கள் இம்மாத்திரம் என்று குறிக்கப்பட்டிருக்கையால் அவனுடைய மாதங்களின் தொகை உம்மிடத்தில் இருக்கிறது. அவன் கடந்து போகக்கூடாத எல்லையை அவனுக்கு ஏற்படுத்தினீர். அல்லேலூயா. இவ்வளோ தாங்க கடந்து போக முடியும், இவ்வளோ நாள் தான் இருக்க முடியும். அல்லேலூயா. இவ்வளவு நாள் தான் நம்ம இருக்க முடியும். ஆமென். அப்படிங்கிறத அவர் தான் தீர்மானிப்பாராம். அதை யாரும் கேட்க முடியாதுன்னு பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் நீங்கள் சொல்லுங்கள், யோபுல ஒருவேளை அந்த கமெண்ட்டில் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். எல்லாத்தையும் பைபிளில் தான் இருக்குது. இருந்தாலும் நான் அதோட ஆத்தென்டிக்கான இன்னொரு இடத்துக்கு நான் வரேன். அப்போஸ்தலர் நடவடிக்கை, அது நான் முதல்ல சொன்னது எங்கேன்னு சொல்லலை, யோபு 14:5. ஏன்னா நீங்கள் வேணால் குறிச்சிக்கோங்க. இப்போவும் நான் முதல்ல வாசிக்கிறேன், அதுக்கப்புறம் தான் இடத்த சொல்கிறேன். ஆமென்.
ஏன்னா உங்களுக்கு இந்த வசனம்லாம் இருதயத்தில் பதியணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். ஆமேன். வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்க. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி. யாருடைய இரத்தம்? ஆதாமனுடைய வழியில் வந்த அந்த இரத்தம். மனுஷனுடைய சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து, அவர் தான் எல்லா இடமும் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறார், குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட, நல்ல கவனிங்க, எப்படி முன் தீர்மானிக்கப்பட்ட, நீங்கள் யார் அன்மியூட் பண்ணாமல் சொல்லுங்கள் சத்தமாக, முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். அல்லேலூயா. முன்னாடியே தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் குறிச்சிட்டாராம் அவர். அல்லேலூயா. Nobody can escape that. We can only live up to that. அது ஏன் ஒருத்தருக்கு கம்மி, ஏன் கூட, அதெல்லாம் நமக்கு தெரியாது. நான் ஒரு லாஜிக் சொல்லுவேன். நிறைய பேர் அதிக ஆயுசு வாழ்ந்தால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட, நான் அப்படி சொல்லலை. ஏன்னா பிளஸ்ஸி பார்த்தீங்கன்னா இந்த 15-16 வயசுலேயே அவள் அந்த தேவையான பரிசுத்தத்தை கிறிஸ்து போல மாறினவுடனே, செல்லமினி வாடா, நீ எதுக்கிட அந்த பூமியில் கஷ்டப்படணும்னு கூப்பிட்டு போயிட்டார். ஒருத்தர் 90 வயசானாலும் ஆண்டவர் ஒரு 80 வயசில் எடுத்திருந்தாலும் அவர் நரகத்தான் போவார். இன்னும் அவர் பெர்ஃபெக்ட் ஆகலை ஆண்டவருக்குள்ளே. இப்போ ஆயிரமாட்டானா, அப்போ ஆயிரமாட்டானா ஒரு வெயிட் பண்ணலாம். ஒரு லாஜிக்காக நான் சொல்லுகிறேன் பிரியமானவர்களே. ஆகவே சிறு குழந்தைகளை, சிறு பிள்ளைகள் எடுத்துக்கொண்டதினாலே ஏதோ பெரிய தீமை என்று நாம் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது பாருங்கள். முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். அப்போஸ்தலர் 17:26. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, அது மட்டும் இல்லை, இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்களேன். உங்களுக்கு இந்த வசனம் எங்கே இருக்குன்னு தெரியும், இருந்தாலும் நான் வாசிட்டே சொல்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன். நம்ம ஏசப்பா யாரு? அல்லேலூயா. மரணத்திற்குரிய திறவு. எவன் மறிச்சாலும் உலகத்தில் அவர் தான் சீட்டு கொடுத்து விடணும். அல்லேலூயா. டைம் முடிஞ்சிருச்சு போங்கன்னு தூதர்களை அனுப்பணும். ஆமேன். எனக்கு அருமையான தெய்வ ஜனமே, ஆமேன். நான் என் மனதில் மீண்டும் தானியேலின் புஸ்தகத்தில் நான் அந்த வசனத்தை நான் வாசிக்க வேண்டும் என்று நான் ஏவப்படுகிறேன். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, சர்வ வல்லமையுள்ள தேவன் சகலத்தையும் நமக்காக நேர்த்தியாய் செய்கிறவர். ஆமேன். என்ன சொல்லுது பாருங்க. பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்றேன். நிறைய பேர் இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, ஐயோ ஊழியம் செய்கிறதுனால பிசாசு அடித்து தூக்கிடுச்சு. இந்த மாதிரி கமெண்ட்டெல்லாம் தயவு செய்து யூ ஸ்டாப் இட். அதாவது இன்றைக்கி சபைகளுக்குள்ள ஒரு தீய போதனை என்ன வருதுன்னா, காட் இஸ் நாட் சாவரன், அவர் சர்வ வல்லவர் அல்ல என்று சொல்லுகிற ஒரு உபதேசம். மிக எச்சரிக்கையோடு கூட இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. காட் இஸ் சாவரன், அவர் சர்வ வல்லமையுள்ளவர். அவர் தான் இயேசு. ஆமென். அண்ட சராசரங்களையும் ஆளுகிறார். நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, எனக்கு அருமையான தேவஜனமே, நமக்கு பிளஸ்ஸி விட்டு சென்றிருக்கிற அடிச்சு வீடுகளில் நாம் நிச்சயமாக செல்ல வேண்டிய இந்த கடைசி காலம். அவள் நிறைய உபத்திரவத்துக்குள்ள, கவலைக்குள்ள, கண்ணீருக்குள்ள வராமல் அவள் பரிசுத்தத்தை பார்த்து ஆண்டவரை ஆச்சரியப்பட்டு அவளை எடுத்துக்கொண்டு போய்விட்டார் என்று நான் உங்களுக்கு சொல்லுவேன். அவள் உயிரோடு கூட இருக்கிறாள். ஹல்லேலூயா. ஆமென். பாருங்களேன், அனிமல் கிங்டத்தையும் எடுத்துக்கங்க. இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. சகல பிராணிகளின் ஜீவனும் மாமிசமான சகல மனுஷரின் ஆவியும் அவர் கையில் இருக்கிறது. எல்லாருடைய மூச்சின்னு சொல்லுவாங்களே, சொல்லுங்களேன். என் மூச்சு ஏசப்பா கையில் இருக்குது. இப்போ என் மூச்சு ஏசப்பா கையில் இருக்குது. அவர் எப்போ அதை எடுக்கிறாரோ அப்போ நான் செத்து போயிடுவேன்.
அழகாக வசனம் சொல்லுது. மிருகங்களுக்கும் அதுதான், மனுஷனுக்கு அதான். சகல பிராணிகளின் ஜீவனம், பறவை, குரங்கு, சாதாரண ஒரு சின்ன வண்ணாத்தி போச்சு, சகல எல்லாமே சாகுது. அப்போ அதுக்குள்ளே ஏதோ ஒரு உயிர்னு ஒன்று இருக்குது. ஹல்லேலூயா. சகல பிராணிகளின் ஜீவனம், மாமிசமான சகல மனிதரின் ஆவியும் அவர் கையில் இருக்கிறது. ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட சத்திய வார்த்தைகள் என்று பாருங்கள் பிரியமானவர்களே. நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. மெயினாக நீங்கள் பயப்படவே கூடாது. ஹல்லேலூயா. அவர் என்னைக்கு தீர்மானிச்சிருக்கிறாரோ அன்னைக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் பழச்சிக்கிடுவீங்க. ஆமீன். உங்களுக்கு அந்த டைம் வரலன்னா. ஆனால் சொல்லுவாங்க, கடவுளுடைய வேலை வரலன்னா நம்ம ஒரு டாக்டர் ஆஸ்பத்திரி இல்லா கூட நம்ம பழச்சிக்கிடுவோம். கடவுளுடைய வேலை வந்துட்டால் 10,000 டாக்டர் அட்டன் பண்ணாலும் செத்து போயிடுவோம். இதுதான் உண்மை. ஹல்லேலூயா. நீங்கள் என் கவலை, மரணத்திற்கு பயப்படுகிறவன் கிறிஸ்தவன் அல்ல. பிளஸ்ஸி அப்படி பயப்படலை, வசீகரன் அப்படி பயப்படவில்லை. பிரியமானவர்களே, சங்கீதம் 104 அதிகாரம் 9 ஹல்லேலூயா. இதற்கு முன்பு நான் சொன்ன வசனம் யோபு 12:10. ஆமேன். இப்போ நான் சங்கீதம் 104:9 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அவைகள் திரும்பவும் வந்து பூமியை மூடிக்கொள்ளாதபடி கடவாதிருக்கும் எல்லையை அவர்களுக்கு ஏற்படுத்தினேன் என. ஹல்லேலூயா. ஆச்சரியமான, அதாவது எல்லாவற்றையும் அவர் மலைகளில் ஏறி பள்ளத்தாக்குகளில் இறங்கி நீர் அவைகளுக்கு ஏற்படுத்தின இடத்தில் சென்றது. அவர் தான் மலைகள் இந்த இடத்துல இரு, இதை நீங்கள் இரு, மரம் இந்த மரம் இங்கே இரு, இது இப்படி வா. He determines everything. அவர் ஆளுகை செய்கிறார். எனக்கு அருமையான, அவைகள் திரும்பவும் வந்து பூமியிலே மூடிக்கொள்ளாதபடி கடவாதிருக்கும் எல்லையும் அவளுக்கு, அதாவது தண்ணினால், கடல் நீ இங்கே இரு, இதுக்கு மேலே நீ வரக்கூடாது, எல்லையை முதற்கொண்டு டெட்டர்மைன் பண்ணுறாராங்க. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, ஆமேன், எனக்கு அருமையான தேவஜனமே, நாம் மிக ஜாக்கிரதையோடு மிக கவனத்தோடு கூட நாம் இந்த காலங்களிலே வாழ வேண்டிய. ஏன்னா எப்படினாலும் நம்ம இந்த பூமியில் நீ உங்கள் வீடு, சொத்து, சுகம், பிள்ளைகள், பேங்க் பேலன்ஸு, ஏன் உங்கள் சர்டிஃபிகேட்டு. ஏன்னா நான் முதல்ல சொன்னேன்ல, அந்த மிஸ்ஸஸ் நிக்சன் அவங்களாம் ஹீஸ் அ டாக்டரேட், எல்லா டிகிரியும் விட்டுட்டு தான் போயிட்டாங்க. அவங்க சந்தோஷமாக போயிட்டாங்க. ஏன்னா அவங்கள நீங்கள் பார்த்தீங்கனாலே அவங்க ஆண்டவருடைய பிள்ளையான்னு அப்படியே சொல்லுவீங்க. அப்படி தான் பிளஸ்ஸியும். ஹல்லேலூயா. நீங்கள் பிளஸ்ஸியை பார்த்துருப்பீங்கன்னு, நீங்கள் இறந்த பிறகு பார்த்தவங்களே அப்படி சொன்னீங்களே, அவள் உயிரோடு இருக்கும்போது பார்த்தவங்க நீங்கள் எப்படி சொல்லியிருக்க மாட்டோம். ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, இஸ்ரவேலின் தேவன் பூமியை ஆளுகிறார். நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஆமேன், 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 ஆமேன். பாருங்கள், ஆண்டவர் சர்வ வல்லவர். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேனே. இந்த வசனத்தின் அர்த்தமாவது என தானியேல் சொல்கிறான். மேனே என்பதற்கு தேவன் உன் ராஜ்யத்தை மட்டிட்டு அதற்கு முடிவு உண்டாக்க. ராஜ்யங்களுக்கே முடிவு உண்டாக்குறார். எப்படி? கிங்டம்ஸ். அவன் கிங்டம்ங்கிறது நிறைய நாடுகள், சின்ன சின்ன நாடுகள்லாம் பெரிய கிங்டமாக இருக்கலாம், இல்லை ஒரு நாடாக இருக்கலாம். நாட்டுக்கே எப்போ தோன்றணும், எப்போ முடியணும் அவர் டெட்டர்மைன் பண்ணுறாராங்க. எவ்வளவு பெரிய தேவன் என்று பாருங்கள் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமேன், ஆமேன். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் எல்லாத்தையும் தீர்மானம் பண்ணுகிறார். நாம் அவர்கிட்ட போய் ஏன் இப்படி செய்கிறீர் என்று நாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு அவர் அழகாக சொல்கிறாரு, என் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருடைய ஆவியினால் நீ நிறைந்திருப்பாயானால் உனக்கு மரணமே இல்லை என்று அவர் சொல்லி போனாரே. ஹல்லேலூயா. நீங்கள் மிகுந்து இந்த நேரம் தான் நீங்கள் என்ன சொன்னா, எல்லாரும் செத்து போனாங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் போயிடுவாங்க, நரகத்துக்கு போயிடுவாங்க. ஆனால் நம்ம பிள்ளைகளோ நம்ம விசுவாசிகளோ நாம் மரிப்பதில்லை. அப்படித்தான் பிளஸ்ஸி மரியா நிலைமையை அவள் அடைந்திருக்கிறாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையான ஆமேன். பாருங்கள், இன்னொரு வசனம் அழகாக, இதுவும் உங்களுக்கு தெரிஞ்ச வசனம், சங்கீதம் 104:29. நீர் உமது முகத்தை மறைக்க திகைக்கும், நீர் அவைகளின் சுவாசத்தை வாங்கி கொள்ள அவைகள் மாண்டு தங்கள் மண்ணுக்கு திரும்பும். அல்லேலூயா. எல்லா மிருகங்களும் மனுஷனுக்கு இதாங்க. நீ சுவாசத்தை எடுத்துட்டீங்கன்னா மாண்டு மண்ணுக்குள்ளே திரும்பிடுமா. அவருடைய பிளஸ்ஸி ஆண்டவர் எடுத்துகிட்டு போனார். நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கிறோம்? ஆமேன். ஆனால்
அவளுடைய சரீரம் மறுரூபமடை. 1 கொரிந்தியர் 15 அதிகாரத்தை வாசிப்பான, எனக்கு நேரம் இல்லை. மறுரூபம் ஆக போகிறாள். க்ளோரிஸ். இப்போவே பிளஸ்ஸியை பார்த்தா அவ்வளோ அழகான பிள்ளாவா. ஆமென். அவளை ஒரு தடவை பார்த்தா நம்ம மறக்கவே முடியாது. ஆனால் இது மாதிரி லட்சம் மடங்கு அவங்க அம்மாவுக்கு இது என் மகளா, இவ்வளவு மகிமையாக இருக்கிறாளே என்று தாய் தகப்பனே அண்ணனும் பார்க்கத்தக்க அளவிற்கு அவள் மகிமையடைந்திருக்கிறாள். இன்னும் ஒரு சரீரம் வேறு அவளுக்கு கொடுக்க போகுது. இந்த சரீரத்தை மண்ணில் போட்டேன்னு சொல்லி நீங்கள் அழாதீங்க. ஹல்லேலூயா. ரொம்ப ஏன்னா அந்த நேரம் தான் ரொம்ப பீக் அவஸ். ஏன்னா நான் ஒரு 5-6 மரணத்தை தாண்டி வந்திருக்கிறேன். எனக்கு தெரியும். என் வீட்டில் 40 நாள்லேயே 2 மரணம். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வஜனமே. ஆனால் இந்த சரீரத்தை உள்ளே வைக்கும் போது நான் யோசித்தேன், அப்பா மகிமையின் சரீரம் எங்கள் அம்மாவுக்கு எப்படி கிடைக்க போதோ தெரில. ஹல்லேலூயா. இயேசுவை பாருங்கள், உயிர்த்தெழுந்த சரீரம். அப்பா முதல்ல அவர் உயிர்த்தெழுந்துட்டு பிளஸ்ஸி எப்படி ஒரு சரீரத்தில் வரப்போறான்னு காட்டுறாரு. ஹல்லேலூயா. கர்த்தர் இருக்கிற வண்ணமாக நம்ம பார்க்க முடியுமாங்க? எப்படிப்பட்ட பாக்கியங்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது என்று பாருங்கள் பிரியமானவர்களே. ஆகவே நீங்கள் என்ன செய்யக்கூடாது? வருத்தப்படலாம், ஆனால் கவலை பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். பிரியமானவர்களே, லூக்கா 12 அதிகாரம் 20 இப்படியாய் சொல்லுகிறது. ஆமென். கவனமாய் கேளுங்கள் பிரியமானவர்களே. லூக்கா 12. தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியில் எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். நீ பெரிய செல்வம் தான் சொல்கிறேன், நான் இடித்து பெருசாக்கி பயங்கரமாக நான் நிறைய விளைஞ்சிருக்கு, சேர்த்து ஏகப்பட்ட சொத்து எனக்கு இருக்குது, அனுபவி ராஜா அனுபவி நான் சொல்கிறேன். அப்போ ஒரு சத்தம் அவனுக்கு கேட்குறது அசரீதியாக, இன்றைக்கு மதிகேடனே, இன்றைக்கு ராத்திரி உன் ஆத்மா எடுத்து என்ன செய்வேங்கிறாரு. நான் ஏன் இதை சொல்கிறேன் இந்த வசனத்தினா, அவர் ஆளுகை செய்கிறார். பிளஸ்ஸி போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டா நம்ம இந்த விசுவாசத்தில் தளர விடாமல் போக வேண்டிய இடத்திற்கு நாம் போக வேண்டும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே. ஏன்னா இது மிக ஆழமான ஒரு சத்தியம். நீங்கள் கவலைப்படுகிற காரியம் ஒரு பக்கம் இருந்த பொழுதிலும் பிரியமானவர்களே, விசுவாசிகளின் மேன்மையை, கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களுக்கு உண்டான மேன்மையை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். ஏன்னா ஆண்டவர் பாருங்களேன், வெளிப்படுத்தும் விசேஷம் 3 அதிகாரம் 7 என்ன சொல்கிறாரு? ஆமென். உடையவராக இருக்கு. அப்போ அவர் சொல்கிறாரு, ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது. நம்ம அப்பாவை குறித்து, அவர் பூட்டிட்ட யாராலையும் திறக்கவே முடியாதுங்க. எந்த டாக்டராலையும் திறக்க முடியாது. ஆமென். அவர் திறந்துட்டாருன்னு வைங்களேன். அவங்க அப்பா அப்படி தானே திறந்தார். அவங்க அப்பாவை நான் போய் ஜெபம் பண்ணுறதுக்காக பார்க்க போகும்போது, வசீகரனை பார்க்க போகும்போது இதே நிலைமையில தான் அந்த குடும்பம் இருந்துச்சு. என்ன இருந்துச்சு, அவர் தலை மட்டும் 2 மடங்கு அப்படி பெருசாக இருந்துச்சு. நான் நேரம் சிங்கப்பூருக்கு ஊழியத்துக்கு போயிட்டு இருந்தேன். அந்நேரம் கூப்பிட்டு விட்டாங்கன்னு போய் சரி ஜெபம் பண்ணிட்டு வந்துடுவேன், மழையாக போனேன். அதை பார்த்துன்னு என்னாண்டவர் இந்த ஸ்டேஜாக இருக்குது, இதில் நான் பேசாமல் ஊருக்கே போயிருக்கலாம்னு நினச்சேன். அப்புறம் யோசனை, ஊழியக்கிற நம்ம கடமை விசுவாசிக்க வேண்டியது, ஜெபிக்க வேண்டியது. அவங்க என்ன பேசிகிட்டு இருந்தால் தெரியுமா? அவரை மதுரையில் அடக்கம் பண்ணவா சாத்தூரில் அடக்கம் பண்ணவான்னு பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அன்றைக்கு ஜெபம் பண்ணி அன்றைக்கு ராத்திரியிலே தேவன் மகாபெரிய ஒரு அற்புதத்தை செய்தார். ஹல்லேலூயா. அவர் வசீகரனை திறந்துடணும்னு முடிவு பண்ணிட்டாரு. அப்போ தான் டிட்டர்மைன் பண்ணுறாரு. உங்கள் வாழ்க்கை மிக பாதுகாவலான வல்லமையுள்ள தேவனுடைய கரத்தில் நீங்களும் உங்கள் குடும்பமும் இருக்கிறது. ஆகவே நீங்கள் என்ன செய்ய வேண்டிய, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பிரியமானவர்களே. சர்வ வல்லமை உள்ளதுன்னா ஹீப்ரூஸில் மட்டும் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நாம் வாசித்து நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, எபிரேய ஆக்கியோனின் புத்தகம் 9 அதிகாரம் 27 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். மிக முக்கியமான ஒரு வசனம், நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மனப்பாட வசனம். அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. கடைசியாக நான் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், அவள் ஆண்டவர்கிட்ட போயிட்டா. பட் ஐ டெல் யூ, ஜட்ஜ்மெண்ட் இஸ் கம்மிங். நியாய தீர்ப்பு வருகிறது பிரியமானவர்களே. நீங்கள் எப்படி வாழ்ந்தீர்கள் என்று கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கிற காலம் வருகிறது. உங்கள் வாழ்க்கையை சும்மா கொடுத்துட்டு சரி ரைட்டு நீ எப்படினாலும் போ அப்படிங்கிறதுக்கு ரட்சித்துட்டு உங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஆனால் கடைசியில்
பாவத்திற்கு உங்களுக்கு நியாய தீர்ப்பு இருக்கிறோ இல்லையோ, ஆனால் உங்கள் செயல்பாட்டுக்கு ஒரு நியாய தீர்ப்பு இருக்குது. அதான் பீமா சீட் ஜட்ஜ்மெண்ட். அதை வச்சு தான் அவனவன் கிரியை தக்க பலன் என்னோடு கூட வருகிறது ஆண்டவர் சொன்னீங்க. எப்படி இந்த பூமியில் கர்த்தருக்காக பரிசுத்தமாகவும் உண்மையாக ஒரு சித்தத்திற்காக விசுவாசத்தோடு வாழ்கிறீர்களோ அதற்கேற்ற பலன் இனிமேதாங்க வரப்போகுது. ஹல்லேலூயா. பிளஸ்ஸி அதை மகிமையாய் அடைந்திருக்கிறாள். ஹல்லேலூயா. நாமும் அதுபோல நடையணும். ஆமேன். அதே மாதிரி அந்த குடும்பத்தினுடைய ஆறுதலுக்காகவும் ஜெபிக்க வேண்டும். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் செய்வதை ஒருவனாலும் தட்டி கேட்க முடியவில்லை அப்பா. எங்களுக்கு மிகப்பெரிய வருத்தம், பிளஸ்ஸியை ஏன் நீர் எடுத்துக்கொண்டீர் என்று. அதனால் எங்களுக்கு தெரியவில்லை. ஆண்டவரே, நீர் நன்மைக்காகத்தான் செய்திருப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, அந்த பிள்ளையை உம்முடைய சமூகத்துக்கு கொண்டு போயிட்டீரப்பா. ஆனால் அவள் எங்களுக்கு ஒரு அருமையான 3 செய்தியை விட்டு போயிருக்கிறாள். அதைத்தான் நாங்கள் இன்றைக்கு தியானித்தோம். மகளை ஆசீர்வதிங்க. மீண்டும் அவள் மகிமையின் சரீரத்தை பெறும் பொழுது, இல்லாவிட்டால் அதற்கு முன்பதாகவோ தேவ சமூகத்தில் நாங்கள் முந்திவிட்டோமானால் அவளை நிச்சயமாக பார்ப்போம் என்று நம்பிக்கையோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும், இதில் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய ஆவியினால் நிரப்பப்பட்டு அவருடைய சித்தத்திற்கும் அவருடைய வார்த்தைக்கும் பயந்து நடக்கிறார்களோ அவர்கள் எல்லோருக்கும் அந்த வாழ்வு பிளஸ்ஸியை போல உண்டப்பா. அதை பெறாதவர்கள் இன்னைக்கு சிந்தித்து மனம் திரும்பி பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யும். நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன். நீர் பிளஸ்ஸியை ஆசீர்வதித்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த குடும்பத்தை ஆண்டவரே வசீகரனே, அவருடைய மனைவியை நீர் தேற்றும், ஆகாஷையும் நீர் தேற்றும்படியாக ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.